Hello viewers, நான் உங்களோட சாய் பிரியா ஃபேஷன் டிசைனர் உங்களுக்காக ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சஜஷனுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது ஒரு 3 லேயர் ஸ்கர்ட். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு நான் வரைஞ்சி காட்ட போகிறேன் பாருங்க. 3 லேயர் ஸ்கர்ட் அதுக்கு அர்த்தம் என்ன? 3 லேயராக இருக்கிற ஸ்கர்ட்னு அர்த்தம். இந்த ஸ்கர்ட்டுக்கு 3 பாகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பேண்ட், சர்க்குலர் ஸ்கர்ட், இதுதான் அதோட பேசிக். இந்த பேசிக் ஸ்கர்ட்டை 3 பாகங்களாக பிரிப்போம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், இது வந்து ரெட்டாக இருந்தால் இது ஆரஞ்சு வைங்க, எல்லோ வைங்க. ஸோ நிறைய கலராக நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி கட் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய பிரிண்ட், சப்போஸ் இங்கே செக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இங்கே டாட்ஸ், இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படி வச்சு நீங்கள் ஸ்கர்ட்டை தைக்கலாம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான உயரம் 18, இடுப்பின் சுற்றளவு 24. இது மட்டும் இருந்தாலே போதும், உங்களோட ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட சேர்ந்து நீங்களும் டிராயிங் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் வரைஞ்சிட்டு ஒரு குட்டி கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இதோட நம்பர்ஸ் 0, 1, 0, 2, 0, 3. இது என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? 1/6 waist plus 1. இடுப்பின் சுற்றளவை 6 பாகமாக பிரிங்க, பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இப்போ செகண்ட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 4, 5, 6. இப்போ 1 to 4, 2 to 5, 3 to 6 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். உயரம் -2 இன்ச், லென்த் -2 இன்ச். அந்த 2 இன்ச்ன்றது உங்களோட வேஸ்ட் பேண்டுக்கு கரெக்டாக இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்பர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, 1/6 வேஸ்ட் வந்தா எவ்வளோ இருக்கும்னு நான் இங்கே கால்குலேட் பண்ணி நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ 4.5 to 5.5 ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் லென்த் மைனஸ் வேஸ்ட் லென்த். லென்த் மைனஸ் அந்த வேஸ்ட் பேண்டுக்கு போக என்ன இருக்கோ அதுதான் உங்களோட உயரம். இங்கே 15ன்னு இருக்கு. இப்போ 0லேருந்து வைக்கும்போது இன்ச் டேப் ஒரு பக்கத்துல இருந்து வந்தது. ஆனால் கீழே சர்க்கிள் வரையும் போது இந்த ரேடியஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ச் டேப்பை நகர்த்தி தான் மார்க் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேஸ்ட் பேண்ட். வேஸ்ட் பேண்டுனா இடுப்பில் நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பேண்ட். அது 2 இன்ச் அகலத்தில் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களோட முழு வேஸ்ட்டுக்கு செட் ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக் சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வெயிட்டாக இருக்காது. சிம்பிளாக நீங்கள் பேப்பர்ஸ் கட் பண்ணிக்கக்கூடிய சிசர்ஸ் இது. ஃபர்ஸ்ட் நான் குட்டியாக இருக்கிற சர்க்கிளை கட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்கர்ட்டோட பாட்டம் லைன். இது உங்களோட பேசிக் சர்க்குலர் ஸ்கர்ட். இப்போ பேண்டை வெட்டிக்கலாம். வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வேஸ்ட் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி சர்க்குலர் ஸ்கர்ட்டாக மாற்ற போகிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கர்ட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அது 3ஆக பிரிங்க. இப்போ இங்கே 15ன்னு இருக்கு. 15 3ஆக பிரிக்கிறேன். ஸோ 5 இன்ச்சஸ். 5 இன்ச்சஸ் ரேடியஸை அப்படியே எடுங்க. இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் திருப்பி 5. ஸோ இன்ச் டேப்பை நகர்த்தி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேயர்ஸை அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயரை கட் பண்ணுறோம். மூணாவது லேயர் தானாக உங்களுக்கு லேயர்ஸாக வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஸ்கர்ட் இப்போ பேப்பர் கட்டிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை துணியில் வச்சு வெட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த லேயர் ஸ்கர்ட்டோட லேயர்ஸை மெட்டீரியல் மேலே வச்சுருக்கேன். மெட்டீரியல் நான் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். காட்டன் மெட்டீரியல்.
இதில் பார்த்தீங்கன்னா பூ போட்ட பிரிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இது ஒரு லேயர், இது ஒரு கலர், இது ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் சேம் கலர்லையும் நீங்கள் வைக்கலாம். பட் பார்க்கும்போது நல்ல பூ போட்ட டிசைனாக எடுங்க. இப்போ நீங்கள் பேப்பர் மார்க் பண்ணும்போது இந்த பேப்பர் வச்சாச்சு, இதுக்கு மேலே கொஞ்சம் இடம் விடணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடம் விட்டு தான் கட் பண்ணணும். ஸோ லேயரை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க, இப்படி கட் பண்ணுங்க. இந்த சிசர்ஸ் எடுப்போம். இது உங்களோட மெட்டீரியல் கட்டிங் சிசர்ஸ். இந்த சிசர்ஸ்ல தான் துணியை வெட்டணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் கட் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் லேயர். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நான் 2 லேயரா மடிச்சிருக்கேன், 4 லேயர் கிடையாது. ஓகே, இப்போ 3 லேயர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லேயரை இணைக்க போறோம். இப்போ இந்த கட்டிங் ப்ரொசீஜர்ல ஒரு சின்ன விஷயம், இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமே இருக்கு, பேக்குக்கு இப்போ கட் பண்ணணும். ஸோ துணியோட இன்னொரு போர்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச இந்த மெட்டீரியலையே கூட திருப்பி வைக்கலாம். ஏன்னா இது சீம் அலவன்ஸோட எல்லா சைடும் இடம் விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணதுனால இது அப்படியே வச்சு நீங்க காப்பி பண்ணிக்கலாம். மூணாவது லேயர். இப்போ லேயர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபோல்டில் மடிப்பில் வச்சு வெட்டினேன், செகண்ட் டைம் ஓப்பனில் வச்சு வெட்டியிருக்கேன். ஆனால் இங்கே இடம் விட்டுருக்கேன். ஸோ இங்கே நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு பீஸா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எடுக்க வேண்டியது வேஸ்ட் பேண்ட். வேஸ்ட் பேண்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம துணியில் வைப்போம். ஃபோல்ட் சைடு வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ வேஸ்ட் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ 3 லேயர் ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட செகண்ட் லேயரை இணைக்கணும். இந்த செகண்ட் லேயர் இணைக்கும் போது சென்டரோட ஸ்கர்ட்டோட சென்டர் பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கும் போது 2 சைடும் ஈவனாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தைக்கலாம். பட் நல்லா தைக்க தெரிஞ்சவங்க நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரலாம். பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளான மெத்தட் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். குவார்டரைஸ் சீம் அலவன்ஸ், அதாவது எவ்வளோ நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தைக்கணும். இது ஒரு சைட்ல இருந்து ஒரு எண்டு வரைக்கும் தைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சர்க்குலர் பீசஸை நம்ம இணைக்கும் போது நிதானமாக தான் தைக்க முடியும். ஏன்னா இது வந்து கர்வ் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கர்வ் லைன்ஸை தைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் ரவுண்ட் நெக் வைக்கிறது, ஸ்லீவ்ஸ் தைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸை ஒரு டிசைனோட இன்னொரு டிசைன் இணைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். பட் டோன்ட் வரி, நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி சென்டர்லேருந்து இன்னொரு சைட் வரைக்கும் தைப்பாங்க. ஸோ ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் தைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 லேயர்ஸையும் ஒன்றா நீங்கள் தைச்சு ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரி 3 லேயர்ஸ், பேக்குக்கு 3 லேயர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட லேயர்ஸ் ரெடி. இப்போ ஒரு லேயர் இணைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லேயரோட செகண்ட் லேயர் இணைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லேயரோட இன்னொரு லேயர் வந்து இணைக்க போகிறாங்க. இப்போ எல்லா லேயர்ஸையும் இணைச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இந்த சைடு ஒரு 3 லேயர், இந்த பக்கம் ஒரு 3 லேயர் ஃப்ரண்ட். ஸோ 3 லேயர் இணைச்சதுக்கப்புறம் 2 சைடும், தட் இஸ் ரைட் சைடு ஒரு ரைட் சைடு வச்சு ராங் சைடில் ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ 2 லேயர்ஸையும் ஒன்றா வச்சு ராங் சைடில் தைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கர்ட்டோட ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்போவுமே நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணணும். நாங்கள் இங்கே எல்லாம் சிங்கிள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்மளோட ஸ்கர்ட்டோட ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க. ஸோ லேயர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்படி இருக்கு ஸ்கர்ட் வந்து இப்படி 3 லேயரும் இணைச்சாச்சு, ஒரு சைடும் இணைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கத்தில் சின்னதாக மடிச்சுக்க போகிறோம். இப்படி 1 இன்ச் மடிச்சுக்கணும் 2 சைடும். அதுக்கப்புறம் பேண்ட் வச்சு தைக்கணும். எப்படின்னு பாருங்கள். ஸோ டாப் போர்ஷனில், அதாவது வேஸ்ட் லைனில் ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும். பேண்ட் வைக்கும்போது எப்போவுமே பேண்டை ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து ஆரம்பிக்கணும் வேஸ்ட் லைனில். ஸோ சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ எண்ட் பண்ணும்போது சின்னதாக மடித்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பேண்டோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, அந்த ஃபோல்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வரும். இப்போ ஸ்கர்ட்ஸில் நிறைய எபிசோட்ஸில் நீங்கள் ஸ்கர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி பேண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், அதாவது வேஸ்ட் பேண்ட். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு சின்ன டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ சின்ன ஃபோல்ட் கொடுத்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த பேண்ட் தானாகவே நீட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, சின்னதாக ஃபோல்ட் பண்ணி பேண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோல்ட். செகண்ட் ஃபோல்ட் அந்த ஸ்கர்ட்டோட வேஸ்டில் இருக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட், ஆனால் ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஸோ நிதானமாக நீங்கள் தேய்ங்க. ஸோ விஷுவலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சித்ரா மேம் எவ்வளோ அழகாக அந்த ஸ்ட்ரெயிட் பேண்டை அந்த ஸ்கர்ட்டோட இணைச்சிட்ருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு மிஷினை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். துணியை வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். எப்படின்னா, இந்த துணியை நீங்கள் ஸ்டிஃபாக பிடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தைக்க முடியும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெல் பின்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பேண்டை இழுக்காமல் எப்படி அழகாக அவங்களோட வேஸ்ட் லைனில் அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, நம்மளோட ஸ்கர்ட் ஆல்மோஸ்ட் ரெடியாக வந்துட்டே இருக்கு. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கர்ட்டோட ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்குது இல்லையா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மிஷினில் உங்களோட மோட்டர் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக தைக்க முடியும். ஓகே, நம்மளோட பேண்ட் அட்டாச் ஆகிடுச்சு. எப்போ தைக்கும் போது ஒரு பேக் ஸ்டிச்சோடு தைக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது உங்களோட சைடு அட்டாச்மெண்ட். ஸோ ஸ்கர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. சைட் தைச்சிட்டா நம்ம ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். ஸ்கர்ட் சைட் தைக்கும் போது அந்த பேண்டுக்கு என்ன அளவோ அந்த அளவு மட்டும் விட்டுட்டு நீங்கள் சைட் தைச்சிடலாம். இப்போ ஸ்கர்ட்டோட சைடு அட்டாச்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ 2 ஸ்கர்ட்டோட சைடு அட்டாச்மெண்ட்டும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் 1 இன்ச் சீம் அலவன்ஸில் தைக்கணும். 1 இன்ச் சீம் அலவன்ஸ்னால் நம்ம சைடில் எவ்வளோ துணி விட்டோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தைக்கணும். எப்பவும் தைக்கும் போது பேக் ஸ்டிச்சோட ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் ஸ்ட்ராங்காக நினைச்சு நிற்கும் உங்களோட ஸ்கர்ட். ஸோ ரைட் சைடு ஓவர் ரைட் சைடு வச்சு ராங் சைடில் தைச்சிருக்காங்க. எப்பவுமே நம்ம ராங் சைடில் தான் தைப்போம். ரைட் சைடில் தைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது ரிவர்சிபிள் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்கர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. சைட் தைச்சிட்டாங்கன்னா நம்ம ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்கர்ட் ஆல்மோஸ்ட் டன். சைட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே லைனை மடிச்சு தைக்கணும். இப்போ ஸ்கர்ட்டோட பாட்டம் லைன் மடிச்சு தைக்கிறாங்க பாருங்கள், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதை பீக்கோ பண்ணுவாங்க. பீக்கோன்றது ஒரு தனி மிஷின். பட் அதை மெலீஸாக மடிச்சு தைக்கிறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இது வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட். சர்க்குலர் ஸ்கர்ட்டை இந்த மாதிரி நீட்டாக மடிக்கணும்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட பாட்டம் லைன் முடிஞ்சிருச்சு, ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கர்ட்டில் உங்களுக்கு சாட்டின் ரிப்பன் கோர்த்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க ட்ரெஸ்ஸுனாலே பொதுவாக நம்ம சாட்டின் ரிப்பன்ஸ், அப்புறம் நிறைய ஜிகினா சம்மந்தப்பட்ட பொம்மைங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது குழந்தைங்க இஷ்டப்பட்டு போடுவாங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு இப்படி மாட்டி விட்டுட்டு இந்த சாட்டின் ரிப்பனை கட்டிடலாம். ஸோ வேஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சாட்டின் அந்த வேஸ்ட் லென்த்தை நீங்கள் இப்படி டைட்டாக அவங்களோட இடுப்பில் கட்டிடலாம். சாட்டின் ரிப்பன் எப்போவுமே சைடில் நிறைய விடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு அந்த போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது நம்மளோட சர்க்குலர் ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக அப்படி இருக்கும். ஸோ இது உங்களோட லேயர் ஸ்கர்ட். பேஸ் வந்து சர்க்குலர் ஸ்கர்ட்டோட கட்டிங் தான். இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன்ஸ் இப்படி சைடில் நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா அந்த ஸ்கர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அழகான ஸ்கர்ட் நமக்காக தைச்ச நம்ம சித்ரா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 3 லேயர் ஸ்கர்ட்டை அழகாக சிம்பிளாக உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த 3 லேயர் ஸ்கர்ட்டை நீங்கள் ப்ரொசீஜர் படி நாங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் கட்டிங், மெட்டீரியல் கட்டிங், ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் இதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதே முறையில் நீங்களும் பண்ணீங்கன்னா ஈஸியாக இதை நம்ம தைக்கலாம். இனிஷியலாக எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே ஈஸியாகிடும். இதே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸை எத்தனையோ லேடிஸ் ஆசைப்பட்டு கற்றுக்க முடியாத காலங்கள்லாம் இருந்திருக்கு. நம்மளால முடியல, இப்போ வயசும் ஆயிடுச்சு, குழந்தைங்களை பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பொறுப்புகள் நம்ம லேடிஸ்க்கு இருக்குது. ஆனால் அந்த டைம் எல்லாம் நினச்சிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்போதான் நான் உங்களுக்கு இருக்கேனே, உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாரும் ஃபேஷன் டிசைனர்ஸ் ஆகலாம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லா பேட்டர்ன்ஸும் ரெகுலராக படிங்க, படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, விடாமுயற்சி செய்யுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் எல்லாருக்கும் தைச்சு கொடுத்து நிறைய பணம் சம்பாதிக்க தான் போகிறீங்க. இந்த அழகான கோர்ஸ் சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கேன். நம்ம ஷோ இருக்குது, அதுதான் உன்னால் முடியும் தோழி.